ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை புனேநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம். அங்கே தான் இப்போ நான் எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க்கு நடக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால நல்லா ஒர்க்கு செம்மையாக நடந்துகிட்ருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. கோயில் வந்து பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புதுவிதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கோயில் மாதிரி இல்லைங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பனே கிடையாதுங்க. சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் சைடில் தாங்க உள்ளார கோயிலுக்கு வந்தோம். பார்த்தா நல்ல கூட்டம், சரியான கூட்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சபரிமலை பக்தர்கள் வந்து அதிகமாகவே வந்தாங்க. அதே மாதிரி மேல்மருவத்தூரில் மாலை போட்ட லேடிஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்தாங்க. நல்ல க்ரௌடுங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்போ கோயில் பிரகாரத்தை சுற்றலாமேன்னு சொல்லிட்டு போனோங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ஒர்க்கு நிறையாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் தெப்பக்குளத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு தெப்பக்குளத்தை பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க தெப்பக்குளம். அது தண்ணியெல்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க கோயிலுக்கு. அவங்க பின்னாடியே நாங்களும் அப்படியே வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் இந்த சைடு போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த சைடு என்ட்ரன்ஸ் இல்லை, வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க பக்தர்கள் பின்னாடியே நாங்களும் கோயில் சன்னதிக்கு சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோங்க. போகும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் அதிகமாக இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அம்மன் வந்து சக்தி உள்ள அம்மனுங்க. இவங்கள பார்க்கறதுக்காகவே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் நல்ல கூட்டங்க. பக்தர்கள் கூட்டம் இன்றைக்கி அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நல்லபடியாக எல்லாரையும் தாண்டி அந்த அம்மனை பார்த்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குங்க. அதோட பூங்காவும் சேர்ந்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த லேக்கை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் உள்ளார போனோம். உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூருடைய ஸ்பெஷல் வந்து தலையாட்டி பொம்மை இருந்துச்சுங்க. அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பொம்மையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் அந்த பொம்மை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அதுக்கப்புறம் லேக்கை வந்து பார்த்தோங்க. அவ்வளோ பெரிய லேக்குங்க. அதில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சு. அது ஏகப்பட்ட செடிகள் வந்து சைட்லலாம் வளர்ந்துருந்துச்சு. அதுவும் பார்த்தா அழகாக இருந்துச்சு. பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமான பூக்களுங்க. எல்லோ கலர் பூ, அது என்ன பூன்னு தெரில, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம், எவ்வளோ தூரங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பல கிலோமீட்டர் இருக்குங்க அந்த லேக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து புல்வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து இந்த செதுக்கி வச்சுருந்தாங்க. செதுக்கி வச்சு அது மேலே வந்து புல்லெல்லாம் வளர்த்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள் லேக்கு பாருங்கள், கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் தண்ணிங்க. எவ்வளோ பெருசுன்னு எனக்கே தெரியலை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா குளு குளு குளுன்னு நல்லா அந்த பக்கத்தில் ஏரி பக்கத்தில் இருந்ததுனால காற்று பற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் என்ன செடின்னு தெரில, ஆனால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பூ பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பூ தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சைடு முழுக்க அந்த பூ தான். அவ்வளோ பார்க்கவே நல்லா இருந்தது.